முகந்தே கம் பேக். மன்சூர் வீட்டுக்கு ஏன் மகி நைட்டு காலை போனோம்னா ஆயாவும் தாத்தாவும் விட மாட்டாங்க. என்ன பண்ணலாம் பங்காளி? தம்பி பிடிச்சிக்கா. ஓகே மகி, குடிக்கலாம் பாயாசம். தட்டத்தில் ஊற்றும்போது சீக்கிரம் ஆறிடும் மக்கள். தமிழால் ஊற்றி குடிக்கிறோம், தட்டத்தில் குடிக்கிறதா ஹெல்த்தியும் கூட. விளக்கேற்றி சித்தர் அப்படிங்கிற ஒரு அது வந்து உருவாக்குனாரு. அது கிட்டத்தட்ட 200-300 வருஷமா 400 வருஷமா எனக்கு தெரியாது சாமி. சரி, இட் இஸ் மோர் தென் 300 இயர்ஸ் மேலே இருக்கணும். ஓகே. ஏன்னு சித்தரில் இப்போல்லாம் இல்லை, அது அந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்க. சரி, அவங்க வாழ்ந்து இதை வந்து ஆரம்பிச்சுட்டு கொடுத்துட்டு போனவங்க. சரி. அப்புறம் இது வந்து என்னென்ன சிவன் ராத்திரி, மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு சூரிய பகவான் வந்து சிவனை வேண்டுதல் பண்ணி அந்த சூரியன் இதுலேயே மேலேருந்து கீழே வரைக்கும் சர்ச்சு வரைக்கும் ஒளி வந்து அதிலே படும் லிங்கம் மேலே. முகந்தே கம் பேக். ஹாய். பல்ல காட்டு. யா சோந்தாப்புல இருக்கிறியா? இழைச்சி போயிட்டோம்ல. ஓகே, வணக்கம் மக்கள், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. முகத்தை வச்சு தான் விளாக்கு. ஆனால் என்ன விளாக்கு எப்படிங்கிறதுலாம் தெரில. இடத்துல மொத்தத்தில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சில பேர். முகந்துறை ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. சில பேர் என்ன முகந்துறை ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க முகந்தை எங்கே காணான்னு. அப்புறம் நம்ம வீட்டில் சம்மர் வெக்கேஷனில் இருந்தாப்புல, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காப்புல. சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது, இன்னொரு 1 வாரம் இருப்பாப்புல நம்ம வீட்டில். ஜாலியாக முகந்தோட நிறைய வீடியோஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ், இந்த கேப்பில் நம்ம மன்சூர் மாமங்கோட வீடியோ கால் ஒன்று பேசினேன். தலைவன் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்காப்புல. தலைவன் மட்டும் போகல, தலைவன் கூட 2 வாத்து குஞ்சுகளையும், சரி வாத்து குஞ்சு இல்லை, வாத்தையும் சேர்த்து கூட்டு போயிட்டு இருக்காப்புல பஸ்ஸில். மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காப்புல. இங்கே நம்ம ஊர்லேருந்து பண்ணாரி சத்தியமங்கல் நிகர்லி, அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்னு வைங்களேன். அங்கே தான் வந்து மன்சூர் மாமனுடைய மாமியார் வீடு இருக்குது. அங்கே தான் தலைவன் போயிட்டு இருக்காப்புல. இங்கேருந்து தலைவன் வந்து தனியாக போனால் பரவாயில்ல, கூடவே 2 வாத்தையும் தூக்கிட்டு போகிறதுனால நம்மளையும் வந்து அங்கே கூப்பிட்டாப்புல. சத்தியமங்கலெல்லாம் போய் வீடியோ எடுக்கலாம் வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. அந்த காரணத்தினால கிளம்புறதா ஐடியா. நானும் முகுந்தும் ஈவினிங் கிளம்புவோம். 5 hours later. ஓகே மக்கள், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஓகே போகலாமா? ஓகே. காமெடியாக இருக்குதா பல்லு இல்லாமல். சரி ஓகே மக்களே, தவுக்குட்டி வந்து உள்ள பாத்ரூம் குளிச்சுட்டு இருக்கிறேன். அவன் ஏமாத்திட்டு கிளம்பிட்டான். அதே 2 பேர்த்து கூட்டிகிட்டு போய் சமாளிக்க முடியாது. 2வது அவன் சின்ன பையனாக்கிறான்னு அவனை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக நம்மளால் பார்த்துக்க முடியாது. அங்கே போனால் கிளைமேட் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அவன் கொஞ்சம் பெரிய ஆகணும். சரி ஓகே, நம்ம போகலாமா? இது கொஞ்சம் இல்லைப்பா, நான் பங்குலே பிடிச்சிக்கிறேன். இலக்கடை பங்களே பிடிச்சிட்டு போவேன், யார் பிடிச்சிட்டு போவேன். சரி ஓகே மக்களே. ஓகே மக்களே, ஓகே ஜாலியாக இருக்கா? எப்படி இருக்க கிளைமேட்டு? நல்லா இருக்கா? ஓகே, இருட்டா இன்னொரு 2 மணி நேரம் பொறுமையாக போகலாம். மக்கள், அடுத்த கட்டமாக சாமி படம் வந்தால், அதாவது என்னன்னு தெரியாது. நானும் முகந்து வந்து மன்சூர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தோமா. திடீர்னு சரி இன்னைக்கு கோயில் பக்கம் எட்டி அப்படியே முகந்தாலே கூப்பிட்டு போயிட்டு கோயிலை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு போகலான்னு வந்தால் சனி பிரதோஷம் மக்கள். நினச்சி கூட பார்க்கல. இது வந்து எதர்ச்சியாக நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸர் சுதாகர், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2K கிட்ஸ். ஓகேங்களா? பாருங்க, வணக்கம் சார் தம்பி. ஓகே, இவங்கெல்லாம் வந்து நம்ம மாமனோட ஃபேன். அப்படிலாம் இல்லை, 2K கிட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். சரிங்களா? சரி ஓகே மக்களே, நந்திக்கு அபிஷேகம் நடந்து மாமா வணக்கம் உள்ள வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் நடக்க போகுதுங்க. அப்புறம் அப்படியே இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். கையை காட்டு, இங்கே முன்னாடி இப்படி காட்டு. இங்கே பாருங்க மக்களே, முகந்த சாமியார் கிட்ட சந்தனம், சாமிக்கு அபிஷேகம் பண்ண சந்தனம். ஓகே 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 மக்கள், அடுத்த கட்டமாக சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாமி ஐயனை கும்பிட்டாச்சு. சிவனை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அருள் இல்லாமல், அவரோட கருணை இல்லாமல் வந்து நீங்கள் அவரை வழிபட முடியாது. அப்படி சிவனை வழிபடுறவங்க எல்லாருமே சிவனோட அருளை பெற்றவர்கள் அப்படிங்கிற மக்கள். மன்சூர் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியே அன்னதானம் நடக்குது. கோயிலுக்கு வந்துட்டு போங்க
கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும், அதுதான் நல்லது. அதனால் இப்போ நானும் முகுந்தும் அன்னதானம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். கரண்ட் வேறு போயிடுச்சு மக்கள், நம்ம வீட்டுக்கு போவோம். ஸோ அந்த காரணத்தினால பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதான் அன்னதானம் சாப்பிட்லாம். சூப்பர். எனவே கோயிலுக்குள்ளே அன்னதானம் நடக்கும். இன்றைக்கி இந்த தடவை வெளியே சூப்பராக பண்ணுறாங்க. இங்கேயே தான் இருக்கேன் பாருங்க மக்கள். இன்றைக்கி வந்து போகலாங்கம்மா. இங்கே பாருங்க எல்லாம் பருப்பு குழம்பு, ரசம். பரவாயில்லைங்க. இன்றைக்கி அபிஷேகக்காரர் வந்து யாரும் ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு. அருமை அருமை. இங்கே ஏன் அப்போ என்றைக்குமே ஒரு சாப்பாடு இன்றைக்கி எவ்வளவு புரியல. என்றைக்குமே ஒரு சாப்பாடு தானே போடுவாங்க. ஆமாம். இன்றைக்கி சாதம், பாயசம். இப்போ வர ஒரு 4-5 தான் சாம்பார், ரசம். ஃபஸ்ட்டு தான் தக்காளி பழ சாப்பாடு போட்டுருந்தாங்க. ஒரு 4-5 டைம் அப்படி தான் போடுறோம். இப்படி தான் போடுறோம் பாருங்க. ஓ சரி 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 சரி. நான் கடந்த 4-5 பிரதேசம் வரதில்லை கோயிலுக்கு, அதனால் தெரியல மக்கள். பரவாயில்ல, சூப்பர். இங்கே தான் இருக்கேன், பயப்படாது. சரி வாங்க, நம்மளும் போய் லைன் இருப்போம். ஓகே மக்கள், கொஞ்சம் இருட்டாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மக்களுக்கு சிரமமாக இருக்குது. அதாவது ஒரே சாப்பாடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து சாப்பாடு, சோறு, குழம்பு, ரசம், பொரியல், பாயாசம்னு சொல்லி அறுசுவையாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் சிரமமாக தெரியுது கடை இல்லாத காரணத்தினால. நானும் முகந்தோம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். கடைசியாக சாப்பிட்டுக்கலாங்க ஜாலியாக. அதுக்குள்ளே கரண்ட் வந்துடும் பாருங்க மக்கள். அதுக்கடுத்து நம்மளால் வந்து இங்கே உட்கார வச்சுட்டேன். அங்கே இருட்டுக்கால ரொம்ப பயப்படுறேன் தலைவன். அதனால் சரி ரொம்ப அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டேன். இங்கே பாருங்க மக்கள், என்றைக்குமே வந்து இவ்வளவு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்காது. இன்றைக்கி சனி பிரதோஷம் காட்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. பக்த கோடியால் ரொம்ப சந்தோஷம். வந்தது தான் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இருந்து உட்காடுறோம். கொஞ்சம் கலந்து வரட்டுமுங்க, அப்புறம் போய் நல்லா சாப்பிட்லாம் ஜாலியாக. எனக்கும் பசிக்குது தான். ஏமுங்க வெயிட் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம அது வரைக்கும் வேறு ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம். வீடியோஸ் பார்க்கலாமா? சரிங்க மக்களே. மன்சூர் வீட்டுக்கு ஏமுகி நைட்டு காலை போனோம்னா ஆயாவும் தாத்தாவும் விட மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? நாளைக்கு காலைல கிளம்பிக்கலாமா? நேரமே கிளம்பினா கூட போய்க்கலாம். சரிங்க மக்களே, பார்க்கலாம். இல்லைன்னா பிளானை தள்ளி போட்டு இந்த வீடியோ அப்புறம் சனி பிரதோஷம் ஏதோ ஒன்று டைட்டில் வச்சு ஜாலியாக போட்டு விட்டு பார்க்கலாம். ஏதோ நடக்கும். எல்லாம் அவன் செய்யலாம். அவன் நின்று என்னங்க அணுகோட செய்யாது. பார்த்துட்டு விடும். A few moments later. ஓகே சூப்பர். மாமுகி முன்னாடி போ, அப்படியே போ, முன்னாடி பார்த்து போ. பாருங்க மக்களே, அது ஜாலியாக செமையாக சந்தோஷமாக சாப்பிட்ருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க போவோம். விரதா மக்கள், எங்கள் ஏரியாவில் பழைய பிரசிடெண்ட்டு, தலைவர் இவர் தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பரம்பரை அரங்காவலர். நம்ம மாமா அர்ஜுனன் மாமா. கொஞ்சம் சத்தம்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஜாலியாக நல்லா சூப்பரான கேரக்டரு. பங்காளி ஓகே தம்பி பிடிச்சிக்கா. ஓகே நல்லா பிடிச்சிக்கோண்ணே. ஆமாம் கொஞ்சமாக வச்சுருங்கம்மா. போதும் மறுபடி வாங்கிக்கலாம். மாப்பிள்ளை ரைட்டுங்க மாப்பிள்ளை, பாயினை ஊற்றிடுங்க. சாம்பார் வாங்கிக்கிறா தம்பி. ஓகே. பூசணிக்காயா சாப்பிட முடியும்? சரி மக்களே, வாருங்கள் சாப்பிட்லாம். பலாப்பழத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். பிரசாதம் இருக்குது மிளகு பஞ்சாமிரம், அதில் பலாப்பழம் வந்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம். சாப்பிடலாம் மக்கள். என்னதான் வந்து வீட்டில் பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இந்த கோயிலில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே தனி. அன்னதான டேஸ்ட்டே தனி. வேறு மாதிரிங்க நல்லா இருக்கா? பிரசாதத்தை நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குங்க.
மக்கள் சோறு குழம்பு ரசம் முடிஞ்சு தயிர் வந்துட்டேன். நம்மால் வந்து ரசத்தோட போதுன்ட்டாரு. ஆமாம் ஓகே. நம்மால் முகுந்த் வந்து ரசத்தோட சாப்பிட்டு இருக்காருங்க. எல்லாமே அல்டிமேட்டுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு. இந்த மனுஷன் கஷ்டப்படுறதே அந்த ஒரிஜினல் வயிற்றுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல வயிறு நிறைய சாப்பாடு, மனசு நிறைஞ்சு போச்சு. அவ்வளோதான் மக்கள், எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள்ஸ் மாமன்லாம் வந்து பாயாசத்தை டம்ளரில் வாங்குறாரு. நம்ம வந்து அப்படியே தட்டத்துலேயே வாங்குறோம். ஏன்னா தட்டத்தில் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. போதுமுங்க, வாசாமி போல வா. தனியாக டிபார்ட்மெண்ட்டு எடுத்துட்டாங்களா இருக்குங்க அக்கா. வா ஓகே மக்கி, குடிக்கலாம் பாயாசம். தட்டத்தில் ஊற்றும்போது சீக்கிரம் ஆறிடும் மக்கள். டம்ளரில் ஊற்றி குடிக்கிறோம். தட்டத்தில் குடிக்கிறது தான் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா அந்த டம்ளரில் வந்து மெழுகு இருக்கும், அதனால். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ஜாய். குழம்பு டேஸ்ட்டு அது கலந்துருச்சா? நல்லா இருக்கு குடி. இல்லை இதை குடிச்சிக்கிறியா? இதில் தயிர் ஊற்றுனது இதை குடிக்கிறியா? அதை கீழே வை சொல்கிறேன். இது நல்லா இருக்குது, இதை குடிச்சிக்கோ. திராட்சை நிறையா இருக்குது இதில். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது நான் இப்போ ரெண்டாவது கொடுத்தேன்ல, அது வந்து என் தட்டு, நான் தயிர் வாங்கின தட்டு. இது வந்து முகுந்தோடி தட்டு, ரசத்தட்டு. அதனால் இதில் கொஞ்சம் சாப்பாடு ரசம்லாம் அதிகமாக இருந்தங்காட்டி அதுலேயே வாங்கிட்டோம். நல்லா இருக்கு மகாஸ், சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. அதில் நல்லா இருக்கா? அதில் தயிர் மாதிரி இருக்குன்னு சொல்லாத. ஃபைனல் டச்சு பாயாசம் மக்களே, வேறு மாதிரி செம்ம திருப்தி. நன்றி சொல்வேன் தெய்வமே. மக்கள் அவ்வளோதான், நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே வந்து அட்டனன்ஸ் போட்டு கிளம்பலாம்னு சொல்லி வந்தால் அப்புறம் நம்ம தலைவர் ஐயா இருந்தார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். நம்ம வித்தகநாதீஸ்வரரை பற்றி அப்படியே கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. வித்தகநாதீஸ்வரர் கோயில் விளக்கேத்தியில் சரிங்க. விளக்கேத்தி சித்தர் அப்படிங்கிற ஒருவர் அது வந்து உருவாக்குனார். அது கிட்டத்தட்ட 200-300 வருஷமா 400 வருஷமா எனக்கு தெரியாது சாமி. சரி. இட் இஸ் மோர் தென் 300 இயர்ஸ் மேலே இருக்கணும். ஓகே. தேனியாட்ட சித்தரில் இப்போல்லாம் இல்லை, அது அந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்க. சரி. அவங்க வாழ்ந்து இதை வந்து ஆரம்பிச்சுட்டு கொடுத்துட்டு போனவங்க. சரிங்க. அப்புறம் இது வந்து என்னென்ன சிவன்ராத்திரி, மகா சிவன்ராத்திரி அன்னைக்கு சூரிய பகவான் வந்து சிவனை வேண்டுதல் பண்ணி அந்த சூரியன் இதிலே மேலேருந்து கீழே வரைக்கும் சர்ச் வரைக்கும் ஒளி வந்து அதிலே படும். லிங்கத்து மேலே அது வந்து அது ஒரு சிறப்பு இதில். சரி. அது மற்ற கோயிலெல்லாம் இது வரைக்கும் அது மாதிரி கிடையாது தெரியும். அப்புறம் அடுத்தது என்ன, வேறு விளக்கொலி சித்தர் வந்து இதை ஆரம்பிச்சு வந்ததுனால இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு பாருங்க, கரண்டில் வந்து இது பூசையே பண்ண முடியாது, படக்குன்னு ஆஃப் ஆயிரும். அந்த விளக்கு பாருங்க, இந்த விளக்கு அதாவது அது என்ன விளக்கு, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், அந்த விளக்குல தான் இது பூசை பண்ணணும். மற்றதுல எல்லாம் பண்ண முடியாது. சரி. அது மாதிரி தான் இதில் இருக்குது. அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அதனால தான் ஊர் பேர் விளக்கேத்தி. ஆமாம், ஊர் பேர் விளக்கேத்தி. சரி. அவ்வளோதான். சரிங்க. நீங்கள் பரம்பரை அலங்காவலர் இருக்கு? பரம்பரை அலங்காரம் நாங்கள். சரிங்க. தாத்தா தொன்று தொட்டு வந்து வந்துகிட்டே இருக்கோம். சரி. சரிங்க, நன்றி. தெரியுமா? நினச்சியா? ஓகே. சரிங்க மக்களே. எப்பா சாமி எப்படி இருந்துச்சு சாப்பாடுலாம்? செம சூப்பராக இருந்துச்சுங்க மக்கள். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்கொடையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி மக்கள் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அந்த தட்டு ஒன்று இருக்கும், அந்த தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு காட்டில் அவங்களால இயன்றதை வந்து வச்சுருவாங்க. 100, 200, 500 அப்படி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 10, 20 அதான் அவங்களால் முடிஞ்சு 10, 20, 50, 100, 500 அப்படிலாம் வைப்பாங்க. அப்புறம் அது போக மிச்ச செலவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரை அலங்காவலர்னு சொல்லி சொன்னோம்ல, நம்ம அர்ஜுன மாமா பேசினார் பார்த்தீங்களா, வரலாறு சொன்னார்ல, அவர் வந்து அவருடைய சொந்த கை காசை போட்டு தான் அந்த காலத்துலேருந்து, அதாவது இந்த பிரதோஷ பூஜை நடக்கிறதுலேருந்து அப்போ தெரில, இப்போது ரீசெண்டாக இப்போ 2-3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நம்ம அர்ஜுன மாமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமையேற்று நல்லா சிறப்பான வகையில் நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி இந்த சனி பிரதோஷ வழிபாடு. நம்ம மன்சூர் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்பணும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 9 மணிக்கு கிட்டத்தட்ட ஆகுது. 8 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 8:30 சம்திங் இருக்கும். இதுக்கு மேலே வந்து அன்டைமில் வந்து பையனை கூட்டிகிட்டு போக முடியாது, தூங்கிடுவான். ஸோ அந்த காரணத்தினால காலையில் கூட போகிற மாதிரி தான் நேரமாக கூட கிளம்பிக்கலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். நான் நினச்சே பார்க்கல. ஆக்சுவலாக இதில் ஒரு செம்ம கூத்து மக்கள்ஸ். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரதோஷம் வந்து நான் வந்து நேற்றுன்னு நினச்சிக்கிட்டேன். நேற்று எங்கள் வீட்டில் வீடு வலிச்சாங்க. சத்தியமாக பாருங்களேன் என்னென்னு, ஐயோ இதெல்லாம் அவனின்றி அணுகூட அசையாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நேற்றுன்னு நினச்சிட்டு வீடு வலிச்சுட்டு கோயிலுக்கு வரலாம்னு நினச்சா நான் வர முடியல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நேற்று ரொம்ப டயர்டு, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாகி போச்சு. அப்புறம் அப்படியே படுத்து வீட்லேயே
விளக்கேற்றி சாமி கும்பிட்டு படுத்தாச்சுங்க. அப்புறம் கரெக்டாக இன்றைக்கி வந்து மன்சூர் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வரும்போது சரி பையன் கொஞ்சம் டல்லாக இருந்தானுங்களா, சரி அப்படியே கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு போனால் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தா பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு, சனி பிரதோஷம். அது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல சாப்பாடு. அது எல்லாத்தோட ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதான் சொல்கிறேனே, இந்த ஒரு ஜான் வயிறு தான். இந்த வயிறு நிறைஞ்சாத்தான் மனசில் சந்தோஷம் வரும். சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர், அதுக்கப்புறம் பாயாசம், அப்புறம் அந்த பிரசாதிக்கு எப்பா வேறு மாதிரி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. ஏமுகுந்து சிறப்பாக இருந்துச்சுங்க. விளக்கேற்றி வித்தகநாத ஈஸ்வரர். வித்தகநாத ஈஸ்வரர்னு அர்த்தம் என்ன, 64 கலைகளுக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் பொருள். ஓகேங்களா, வித்தகநாத ஈஸ்வரனுக்கு அதான் பொருள். விளக்கேற்றி வித்தகநாத ஈஸ்வரர் ஈரோடு மாவட்டம் மொடக்கூரிச்சி ஒன்றியம். விளக்கேற்றி இந்த உலகத்தில் ஒரே ஒரு விளக்கேற்றி, அந்த விளக்கேற்றி எங்கள் ஊர் விளக்கேற்றியே. ஓகேங்களா, திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்து ஒரு சித்தர் வந்து விளக்கேற்றினதாக ஒரு ஐதீகம். சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறோம். அதேவரை உங்களது வரை வருவது உங்கள் கேசவன், உங்கள் ஜூனியர் முகுந்த். பாய் பாய் மாப்ள. சரிங்க மாப்ள, சூப்பராக இருந்துச்சுங்க மாப்ள, வேற மாதிரி சிறப்பாக இருந்துச்சு. சரிங்க மாப்ள, பார்க்கலாங்களா? அடுத்த ட்ரிப் போடலாம். அடுத்தது நீங்க சொன்னா போடலாமா? சரிங்க சரிங்க பாய். இது ஆன்மீக பயணமா போடுவோம். ஓகே சரி, பார்த்து போங்க. ஓகே, வெற்றி நம்மதே. ஓகே மாப்ள. சரி மாப்ள. பாய் 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 பாய்.